ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. அன்பான சிவ அன்பர்களே, கடந்த நாட்களில் நம்ம சிவபெருமானுடைய மாவட்டத்தோறும் உள்ள தேவார பாடல் பெற்ற ஆலயத்துடைய சிறப்பை நான் உங்களுக்கு வழங்கிட்டு வரேன். அந்த வகையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ஒரு ஆலயமும் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஆலயத்தை பற்றி தான். இந்த ஆலயம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் கோலாக்கா என்ற ஊரில் இந்த ஆலயம் அமைப்பு இருக்கிறது. இங்கே மூலவர் பார்த்தீங்கன்னா சப்தபுரீஸ்வரரும் தாளேஸ்வரரும் நமக்கு காட்சியளிக்கிறாங்க. தாயார் பார்த்தீங்கன்னா தென் பரத்தம்பலாவும் ஓசை கொடுத்த நாயகியாவும் நமக்கு அருள் புரிகிறாங்க. தல விருட்சம் பார்த்தீங்கன்னா கொற்றை தீர்த்தம், ஆனந்த தீர்த்தம். காவிரி வடகரை தலத்தில் இது 14வது தலமாக பார்க்கப்படுது. சம்பந்தருக்கு இறைவன் பொற்தாளம் கொடுத்த ஆலயமாக இந்த தலம் பார்க்கப்படுது. தேவார பாடல் பெற்ற ஆலயத்தில் இது 274வது தலமாகவும் நமக்கு விளங்குது. இப்போது பார்வதி தேவியால் ஞானப்பால் கொடுக்கப்பட்ட திருஞான சம்பந்தர் பல தலங்களுக்கு சென்று தன் கையால் கையை தட்டி ஓசை எழுப்பி சிவபெருமானை பற்றி பாட்டு பாடுறார். அப்படி பல ஆலயங்களை சென்று தன் கையால் உடல் வலிக்க கையால் தட்டி பாடல் பாடுறதை உணர்ந்த சிவபெருமான் அந்த குழந்தைக்கு கை வலிக்குமேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறது, தங்கத்தால் தண்டு தகிட்ட அந்த குழந்தை கையில் கொடுக்குறாரு. அது திருஞான சம்பந்தர் தகடை எடுத்துகிட்டு என்ன பண்ணுறாரு, அதில் தட்டுறாரு. தட்டிட்டு பாடுறாரு. அப்படி பாடும்போது பார்த்தீங்கன்னாக்கா அங்கே சத்தம் வரலை. இதை பார்த்த பார்வதி என்ன பண்ணுறாங்க, இந்த திருஞான சம்பந்தர் குழந்தை மனசு வலிக்குமே, சத்தம் வரல, தாள சத்தம் கேட்கலன்ட்டு அப்போது அந்த தாளத்துக்கு ஒரு ஓசையை கொடுக்குறாங்க. அதுக்கு தான் அவங்களுக்கு ஓசை கொடுத்த நாயகியாகவும் நம்ம பார்க்கப்படுறாங்க. இங்கே மூலவர் பார்த்தீங்கன்னாக்கா தாளபுரீஸ்வரர் ஓசை கொடுத்த நாயகியாகவும் நமக்கு அனைவருக்கும் காட்சியளிக்கிறாங்க. இதனாலேயே இந்த ஆலயம் என்னன்னாக்கா, இசைத்துறையில் வர விரும்புகிறவங்க, இசைத்துறையில் வெற்றி கொடி நாட்ட நினைக்கிறவங்க இந்த ஆலயம் சென்று அங்கே இறைவனை மனமுருகி வேண்டி பாடி தன் கையாலோ இல்லை ஏதாவது ஒரு இசைத்தட்டலை இசைத்து பாடல் பாடிட்டு வந்தாங்கனாக்கா இசைத்துறையில் அவங்க மேன்மேலும் உயர்நிலைக்கு அடைவாங்கன்றது வரலாறு. அது மட்டும் அல்லாத இங்கே இந்திரன் சூரியன் இங்கே பூஜை செய்து பலன் பெற்றிருக்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா திருமகள் தவம் செய்து திருமாலை கரம் பிடித்த தலமாகவும் இந்த தலம் பார்க்கப்படுது. எவ்வளோ பேர் அதிசயம் பாருங்கள். திருமகள் தவம் செஞ்சு திருமாலை கரம் பிடித்த தலமாக இந்த தலம் திருக்கோலாக்கான்னு தலம் இடம்பெயருது. இதனாலே பார்த்தீங்கன்னாக்கா இந்த திருமணம் இருக்கிறவங்க, திருமணம் தள்ளி போகிறவங்க இங்கே சென்று அம்பாளை வணங்கிட்டு வளர்ந்தாங்கன்னா அவங்களுக்கு சீக்கிரம் திருமணம் கைகூடும் என்பது வரலாறு. அது மட்டும் இல்லாமல் வாய் பேச முடியாதவர்கள் இங்கே இறைவனை வணங்கி ஆனந்த குளத்தில் நீராடி இறைவனை வணங்கினாலும் திரும்பவும் பேசும் வல்லமை பெறாங்கன்று ஒரு வரலாறு இன்னும் போற்றப்படுது. அவ்வளோ சிறப்பு வாய்ந்த ஆலயம் தான் இந்த திருக்கோலிக்கா. தமிழ்நாட்டில் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் திருக்கோலிக்கான்றது. இங்கே இருக்கிற இறைவனை சென்று வணங்குங்க, இறையருள் பெறுங்க, இன்புற்று வாழ்க, ஈசனடி பெறுக. ஓம் நமச்சிவாய வாழ்க, நாளந்தாள் வாழ்க, இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதா தாள் வாழ்கின்ற மாதிரி வாழ்க வாழ்க, இன்புற்று வாழ்க, ஈசன் அருள் பெற்றும் வாழ்க. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. அன்பையை விதைப்போம், அன்பை அறுவடை செய்வோம். நமச்சிவாய.